அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ரெசிபியோடு வந்திருக்கேன். ஈரல் கிரேவி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். ஸோ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து ஒரே ஒரு குட்டி தக்காளி வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஒரே ஒரு தக்காளி போதும். இதை வந்து நல்லா அந்த கொதிக்கிற எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விடணும். எப்பயுமே இந்த மாதிரி கிரேவி அரைச்சி சேர்க்கும்போது அந்த வெங்காயம் வாசம் வந்துச்சுன்னா டோட்டலாகவே ஸ்பாயில் ஆயிரும் அந்த டிஷ்ஷே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்குறீங்களோ அந்தளவு நம்ம கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஓரளவு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ப்ரௌன் கலரில் தெரியும் அந்த வெங்காயமே. இது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கீழே ஒட்டுறாப்படி தான் இருக்கும், ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம்ல. ஸோ அதனால் லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ஈரல் போடும்போது கரெக்டாயிரும். இப்போ பாருங்கள், இந்தளவு வெங்காயம் தக்காளி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஈரல் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் வரும். ஸோ அதனால் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போது ஈரல் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து அதை கலந்து விட்டுருங்க. அந்த ஈரலோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். ஏன்னா லாஸ்ட்டு நம்ம பெப்பர் போட போகிறதுனால மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பெப்பர் காரம் தான் இதுக்கு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஈரலுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருந்துட்டு இதில் வந்து நம்ம இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவு தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த குக்கரில் இந்த சின்ன குக்கரில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கம்மியே ஆகாது. ஸோ அதனால தான் நான் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்கள் குக்கர் வந்து தண்ணி அதிகமாக வந்து ட்ரை ஆயிரும்னா நீங்கள் வந்து 1.5 கப் கூட சேர்த்துக்கலாம். திரும்பவும் நம்ம வந்து இதை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1 கப் அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு ஒரு 3-4 விசிலுக்கு குக் பண்ணிடலாம். குக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல என்ன சொல்கிறது, தண்ணி நான் சொன்னேன்ல அதே வாட்டர் தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் பாருங்கள். இப்போது திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈரல் வெந்துருச்சா என்னன்னு பார்க்கலாம். ஈரல் வெந்திருக்கும், ஒரு 3-4 விசிலே நல்லா வெந்துடும். இப்போது ஈரல் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே அந்த ஸ்பூனை வச்சு கட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போது இதில் வந்து இன்னும் ஒரு 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். அது என்ன சொல்கிறது, தனியாக இதே மாதிரி நீங்கள் இந்த மெத்தட்லேயே சிக்கன் வந்து ட்ரை பண்ணலாம். சிக்கனும் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் இப்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜீரகம் வந்து தூள் பண்ணி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம சோம்பு தூளும் போட்டிருக்கோம். இப்போது நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, அதாவது கொரன்னு அரைச்ச பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து எப்பயுமே இறக்க போகிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா தான் அந்த காட்டம் இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த என்ன சொல்கிறது டேஸ்ட்டே மாறிடும். ஸோ இறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்திங்கன்னா தான் அந்த பெப்பரோட காரம் எல்லாமே வந்து அந்த கிரேவியில் இறங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி
சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச புலாவோடையோ இல்லை கறி குழம்பு பக்கத்துலேயோ, அப்படி இல்லையா பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்கும்போது எனக்கு திரும்பவும் டெம்ப்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் மட்டன்லேயும் பண்ணலாம், சிக்கன்லேயும் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.